பட ஷூட்டிங் நடைபெற்ற மலை கிராமத்தில் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் கூறிய நிலையில் அதன் உண்மை கள நிலவரம் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி அருகே அசன் கொடை என்ற அழகிய மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திற்கு 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு மண் சாலை மட்டுமே உள்ள நிலையில் கிராமத்துக்கு சாலை அமைக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இந்த சூழலில் தற்போது தமிழக முதல்வராக உள்ள விஜய் தான் நடிகராக நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக அசன் கொடை கிராமத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்போது அவரிடம் கிராம மக்கள் சாலை குறித்து கூறியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் ஆனந்த், தமிழக முதல்வர் தங்கி படப்பிடிப்பு நடந்த அசன்கொடை கிராமத்திற்கு சாலை அமைக்க 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றே பணிகள் துவங்கியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் தெரிவித்த தகவலையும் முதல்வர் விஜயையும் முழுமையாக நம்புவதாகவும் சாலை பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருப்பதாகவும் அசன்கொடை கிராம மக்கள் கூறியுள்ளனர். அமைச்சரின் அறிவிப்பு குறித்து கோட்டாட்சியர் கீர்த்தனாவிடம் கேட்டபொழுது ஏற்கனவே 2 கட்டங்களாக சாலை பணிகள் துவங்கப்பட்டு பின்னர் அது நிறுத்தப்பட்டு உள்ளதாகவும் அது குறித்து விசாரித்து புதிதாக சாலை அமைக்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது திண்டுக்கல் ஊரக வளர்ச்சித்துறை செயற் பொறியாளர் தணிகாச்சலம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரடியாக அந்த சாலையை ஆய்வு செய்து உள்ளனர். இதனால் விரைவில் அந்த சாலை அமைக்கப்படும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.